முன்னோக்கு பேச்சாளர் மகாவிஷ்ணுவுக்கு வரும் 20ஆம் தேதி வரை சிறை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். மகாவிஷ்ணுவை தற்பொழுது எழும்பூர் நீதிமன்ற குடியிருப்பில் காவல்துறை ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக வரும் 20ஆம் தேதி வரை அவரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இன்று ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை விமான நிலையம் திரும்பிய மகாவிஷ்ணுவை சைதாப்பேட்டை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு தற்பொழுது அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விஜயராஜ் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி அளித்த புகாரின் அடிப்படையில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த சர்ச்சைக்குரிய பேச்சு விவகாரம் குறித்து ஏற்கனவே பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. காலையில சென்னை விமான நிலையத்துக்கு வந்த மகாவிஷ்ணுவை தனிப்படை போலீசார் விமான நிலையத்திலிருந்து நேரடியாக அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணைக்கு பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கார். நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.